வெள்ளனூர் வட்டம் பூங்குடி கிராமத்தில் வெங்கலமுடியார்னு ஒரு சிட்டையில் ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலை பல ஆண்டுகளாக தொடர்ந்து வம்சாவளி வாரியாக பூசை ஆடி மாதம் பூசை நடந்துகிட்டு இருக்கு. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிலையை உடைச்சிட்டாங்க. திரும்ப அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு சிலையை எடுத்து கொண்டாந்து வச்சான். அந்த சிலையையும் 1 மாதத்துக்கு முன்னாடி கையை மட்டும் வெட்டிட்டாங்க. திரும்ப வந்து பூசை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு கையில் முழு உருவத்தையும் உடைச்சு நொறுக்கிட்டாங்க. எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யாரையும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நாங்க எங்க 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 இதுல என்ன பாகுபாடா சாதி பாகுபாடு எதுவும் கிடையாது. தனிப்பட்ட நபரை யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்காங்க, சொந்த சுயநலத்துக்காக பண்ணிருக்காங்க. அது எதுக்காக பண்ணிருக்காங்கிறத நீங்க தான் விசாரிச்சு சொல்லிக்கணும், நினைக்கணும். அந்த காவல்துறை தான் விசாரிக்கணும். அது நாங்க காவல்துறையிலேயே 2 கார் அன்னைக்கு உடஞ்ச காலையில 9:15 மணிக்கு 2 கார் வந்து அந்த கோயிலை நோக்கி வந்திருக்கு. சிவன் கோயிலில் புட்டேஜில் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2-3 நாள் தொடர்ச்சியாக காவல்துறை மூலமாகவும் அந்த புட்டேஜ் பூராவும் புதுக்கோட்டையிலேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. அந்த காருடைய 2 நம்பர்லையும் ஒரு நம்பர் சரியாக தெரியலைங்கிறத அவங்களுடைய கோரிக்கையாக சொல்லியிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. எங்களை கூப்பிட்டும் விசாரிச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் டிஎஸ்பி தலைமையில் ஒரு மீட்டிங்கும் போட்டு பேசியிருக்காங்க. ஒரு 10 நாளையில் கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதை நம்பி நாங்களும் பேசாமல் இருந்தோம். இப்போ ஆடியும் முடிய போது பூசை போட முடியல. அதனால இப்போ வந்து நாங்கள் அதை கண்டுபிடிக்கலங்கிறதுக்காக கண்டன ஆர்ப்பாட்டமாக இங்கே வந்து தெரிவிக்கணும். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட கண்காணிப்பாளருக்கும் தகவல் தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இதை வந்து பொதுமக்கள் சார்பாகவும் ஊர் சார்பாக மற்ற கிராமத்து சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு தேவை வேற ஒன்றும் இல்லை. எங்களுக்கு அந்த சம்பந்தப்பட்ட சாமிய சிலையை உடைச்சவங்களை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். போலீஸ் தரப்புல விசாரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்க வந்து எங்க எல்லா மக்களுக்கும் 7 ஊர் சனத்துக்கும் குலதெய்வம் அது காட்டுக்குள்ள இருக்கு, கருப்பரு. அதை என்ன பண்றாங்கன்னா ஆடி பிறந்ததுக்கு அப்புறம் உடைச்சிடுறாங்க. அது யாரு என்னங்கிறது தெரியல. ஆடி மாசம் தான் நாங்க அதுக்கு பூசை போடுவோம். ஆம்பளை ஆளுக தான் போகணும், பொம்பளை ஆளுக போக கூடாது. அப்படியாப்பட்ட தெய்வத்தை வருஷம் உடைக்கிறாங்க. யாரு என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. நாங்களும் மனு கொடுத்து பார்த்தோம், கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஒண்ணுக்கு நடவடிக்கை எடுக்கல. 3 வருஷமா இது நடக்குது. கார்ல வந்து உடைச்சு போட்டு போயிருக்காங்க. அது யாரு வர சொல்றா, அதை என்ன முடிவு பண்ணி உடைக்கிறான்னு தெரியல. கேமரா ஆன் பண்ணி பாப்போம்னா அதையும் ஆஃப் பண்ணி போடுறாங்க. வந்த தேதிய எங்களுக்கு யாரு என்னங்கிறது தெரியல. ஆனா தெரிஞ்சுக்கிட்டே போலீஸ்காரங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. கமிஷன் வாங்கிடுறாங்க. போலீஸ்காரங்க கமிஷன் வாங்கிடுறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு இது தெரிஞ்சாகணும். தெரியலன்னா வருஷம் ஒன்னா இருந்தாலும் நாங்க விட மாட்டோம், போராட்டம் பண்ணுவோம். திருச்சி ரோட்ல போய் இப்ப உட்காருவோம். நாங்களும் இருந்து பார்த்தா ஒரு நடவடிக்கை எடுக்கல. கோயில் வந்து சிட்டாக்குள்ள இருக்கு. அதனால யாரு உடைக்கிறா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. நாங்களும் அலைஞ்சு பார்த்தோம், தேடி பார்த்தோம். 3 வருஷமா நடக்குதுங்க சார். 3 வருஷமா நாங்களும் என்ன ஏதுன்னு பாக்குறோம். ஒருத்தரும் கண்டுபிடிச்சு கொடுக்கல. நாங்களும் மனு கொடுத்து பார்த்தோம். நாங்களும் எல்லாமே பண்ண எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எங்களுக்கு தெரிஞ்சாகணும். தெரியலன்னா வருஷம் ஒன்னா இருந்தாலும் விடாம நாங்க இப்ப கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்கோம். எங்களுக்கு யாரும் வந்து மனு கொடுத்தோம், யாரும் நடவடிக்கை எடுக்கல. கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்கோம். இவ்வளவு நடவடிக்கை எடுக்கணும். திருச்சி ரோட்ல போய் உட்காருவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.